என்ன ஒரு போலீஸா இருக்காங்க என்னன்னு தெரியல. இல்லை கன் வச்சு நிற்கிறாங்க. நமக்கு என்ன அதே அமைஞ்சது. இதுக்குன்னு யாரும் சொல்லிடாதீங்க, இதுக்குன்னே வாங்கணும்லாம். அதே அமைஞ்சது. வண்டி ஓகே, சர்வீஸ் பண்ணால் அந்த ஸ்மூத்னஸ் அதெல்லாம் இருக்குது. அந்த சவுண்ட். நான் தான் உங்கள் மதன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சுப்பிரமணி சர்வீஸாக விட போகிறோம். செகண்ட் சர்வீஸ் விட தான் போகிறோம். அதுக்குள்ளே செகண்ட் சர்வீஸ் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் சர்வீஸ் வரல. ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு நம்ம சுப்பிரமணிக்கு. என்னன்னு தெரில, இன்ஜினுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது. அது என்ன சவுண்டுன்னே தெரிய மாட்டேங்குது. அது டைமிங் செயின் சவுண்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைட்டாக அது கேட்குது. இல்லை ஒருவேளை எனக்கு மட்டும்தான் கேட்குதா அப்படின்னு தெரில. நம்ம வந்து இன்னொரு பையன் ஓட்டியிருந்தார். அவர் சொன்னார், இல்லை எனக்குலாம் அந்த சவுண்டு வரல, எனக்கு ஃபீல் ஆகலைன்னாரு. ஆனால் அது ஐடியில் மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்குது. என்னன்னு தெரில. கண்டிப்பாக அதான சவுண்டு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது என்னால். அது போய் என்னென்னு பார்க்கணும். சரி, அப்படியே செகண்ட் சர்வீஸ் பண்ணிடலாம். கிலோமீட்ரு 7000 சம்திங் ஓடி இருந்துச்சு. சரி, செகண்ட் சர்வீஸ் விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து இப்போ செகண்ட் சர்வீஸ் விட போகிறேன். என்னென்னு எது பிரச்சனைன்னு பார்த்துட்டு கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். மார்னிங் 10. இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி தான் ஷூட் பண்ணுறேன். போய் இன்னும் எங்கே நம்ம எந்த ஸ்டோரூம் போகிறோம்னா திண்டுக்கல் ஸ்டோரூம் தான் போகிறோம். போயிட்டு நான் வந்து என்ன ஏதுன்னு இன்னும் வேறு என்னென்ன வண்டியில் பிரச்சனை இருக்குன்னு நான் மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல்லைக்கான ஆளை போடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இன்னும் கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஓகே ஸ்பாட், வாங்க வண்டிகிட்ட பறக்க ஆரம்பிக்கலாம். ஸ்பாட் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் கரெக்டாக டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா, டைம் 11:19 ஆயிடுச்சு. திண்டுக்கல் ஸ்டோரூம்க்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 27 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஒரு 1/2 hour 1 hour போய் சேர்ந்துருவோம். இன்ட்ரோவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நம்ம தோஸ்துக்கு நம்பர் பிளேட் வந்துருச்சு. அது சொல்லவே மறந்துட்டேன். அப்படியே நம்பர் பிளேட் வாங்கிட்டு அப்படியே போய் சர்வீஸுக்கு விட்டு, உங்களுக்கு இப்போ இந்த ரன்னிங்லலாம் கேட்காது அந்த சவுண்டு. அந்த ப்ராப்ளம் சொல்லியிருந்தில்ல, ரன்னிங்கில் வந்து வண்டி ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐடியில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்கும். நான் நிப்பாட்டுவேன். இங்கே எப்படி இருந்தாலும் டீ சாப்பிட நிப்பாட்டுவோம். அப்போ வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சவுண்டு பார்த்தீங்கன்னா டிங் 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 டிங். அது கரெக்டாக உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. அது என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வேறு என்னென்ன வண்டியில் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. வண்டி பார்க்க ஃபுல் குப்பையாக தான் இருக்கும். ஏன்னா சர்வீஸ் விட போகிறதுனால துடைக்கவே இல்லை. வண்டியை ஃபுல்லாக குப்பையாக இருக்கும். துடைக்கலை. இந்த செயின் இழுத்து வைக்கணும். செயின் லூஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னு காமிக்கிறேன். மற்றபடி வண்டியில் வேலை வைப்ரேஷன் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 5000 to 6000 RPM மேலே கொஞ்சம் வைப்ரேஷன் தெரியுது. முதல் அந்த வைப்ரேஷன்லாம் இருக்காது. இப்போ என்னன்னு தெரியல, வண்டி கீழேயும் போட கிடையாது, எங்கேயும் போட கிடையாது. வைப்ரேஷன் தெரியுது. அது என்னன்னு தெரியல, அதுவும் பார்க்கணும். மற்றபடி வண்டியில் வேறு எந்த வேலையும் இல்லை. இந்த ஷோல்டிங்கில் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி டக்கு டக்குன்னு அடிக்குது. அது என்னன்னு தெரில, மர்காடா இல்லை என்ன கதைன்னு தெரில. அது அதையும் பார்க்கணும். வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம பையனில். இது மட்டும்தான் ப்ராப்ளம். உள்ள சவுண்டு வந்தோம்னே மனசே விட்டுட்டேன். ஏன்னா அது இப்படி வருது உள்ள சவுண்டுன்ட்டு. எல்லாம் இருக்குது தானே. இதுக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7300 தான் ஓடி இருக்கு. அதுக்கே வந்து சவுண்டு வருது. என்னன்னு தெரில. அப்படியும் ஏதாவது பிரச்சனைனா ஸ்டோர் ரூமில் பார்த்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லாட்டி திண்டுக்கல் ஷோரூம் தான் போகிறோம். பஸ் சர்வீஸ் வந்து நம்ம அங்கே கரூர் போயிருந்தோம். ஸோ கரூர் பண்ணால் அங்கே சர்வீஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ திண்டுக்கல் என்னன்னு தெரில, பண்ணி பார்ப்போம். லோ ஃபியூல் வேறு காட்டுது. பெட்ரோல் பண்ணணும், போட்டுக்கலாம். திண்டுக்கல்லை சர்வீஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு இன்னும் பார்ப்போம் ஸ்டோர் ரூமில். அதனால் இந்த வாட்டி திண்டுக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா இல்லாட்டி தேர்ட் சர்வீஸ்லாம் கரூர் போய்க்கலாம். என்ன ஒரு போலீஸாக இருக்காங்க என்னன்னு தெரில. எலெக்ஷன் டைம்னால வெறும் போலீஸாக இருக்காங்க. எல்லாம் கன் வச்சு நிற்கிறாங்க. நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம்.
இப்போ போலீஸ் ஃபோர்ஸ் இறக்கியிருக்காங்க, என்னன்னே தெரில. சரி இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். மற்றபடி வண்டியோட பிக்கப் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்குவாட். பிக்கப்லாம் செம்மையாக இருக்குது. வண்டி எப்பயும் போல தான் போது வருது. செயின் லைட்டாக லூஸாக இருக்கனால இனிஷியல் மட்டும் வந்து என்னமோ இழுத்து, எப்படி சொல்கிறது, இப்போ லோ கியரில் மாற்றினோன்னா வண்டி போகாத மதன் டக்குன்னு நம்ம வந்து இது த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆமாம், அது அப்படி தான் சொல்லணும். கரெக்டாக சொல்லணும்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இல்லை. மற்றபடி வண்டி செம்மையாக இருக்குது. நம்ம வந்து சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம்னா வச்சுங்க, நம்ம பையனை அடிச்சுக்க வந்து யாரும் இல்லை. செம்மையாக இருக்கும் வண்டி, நம்ம பாட்டு ஓட்டிக்கலாம். வீடியோ ஏன் ரெகுலராக வர்றதில்லைன்னு கேட்கிட்டிங்கன்னா, அதான் நான் சொல்கிறேன்ல, சேனல் அப்டேட் பண்ணுறதுல கொஞ்சம் வந்து ஒர்க் பிஸியில் இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே, இந்த மந்த் எண்டுக்குள்ளே கோபுரம் வாங்கினாலும் வாங்கிடுவேன், இல்லை அடுத்த மந்த் எண்டுக்குள்ளே கோபுரம் வாங்கினாலும் வாங்கிடுவேன். கோபுரம் வாங்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மொபைலில் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இது எடிட்டிங்க்கு ஆகட்டும், கரெக்டாக எடிட் பண்ண முடியல, எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது. கோபுரம் வாங்கிட்டோன்னா லேப்டாப்பில் எடிட் பண்ணிக்கலாம். லேப்டாப்பும் பார்த்துட்ருக்கேன், லேப்டாப்பும் எடுத்துருவோன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். பட்ஜெட் தான் கம்மியாக இருக்குது. வேறு எந்த ரைடுமே இப்போ பிளான் இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கோபுரம் தான். கோபுரம் நம்ம ஆக்சசரிஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மொபைல் வச்சுட்டுனா கண்டிப்பாக நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. சார்ஜு இதுலேயும் நிற்காது. அது இல்லாமல் நம்ம மொபைல் ஓன் யூஸ் வேறு பண்ணுவோம். இப்போ கேமரானா அதில் வந்து பேட்ரி வந்து சார்ஜ் ஓரளவுக்கு இருக்கும். இன்னொரு பேட்ரி கூட வாங்கிக்கலாம், வாங்கி சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை, எல்லா யூஸ்க்கும் ஒரே இதனால கஷ்டம்தான். நம்ம பையனுக்கு பெட்ரோலை போட்டு போயிடுவோம் அப்படியே. எப்படியா இருந்தாலும் வீடியோ வந்து வீக்லி தான் கொடுக்க பார்த்துருக்கேன். இந்த கோபுரம் வாங்கிட்ட அப்புறம் வீக்லி கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னான்ட்டு. அடுத்த ரைடு பிளான்லாம் அதிகமாக தான் இருக்குது, பார்ப்போம். ஓகே ஸ்குவாட், நான் வந்து பெட்ரோல் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்துக்கு பெட்ரோல் போட்டாச்சு, போட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக நான் கேடிஎம் ஸ்டோரூமுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தாலும் 18 கிலோமீட்டர் இருக்கும். பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டேன்னு கேட்குறீங்கன்னா, 200 ரூபாய்க்கு போட்டிருக்கு. 200 ரூபாய்க்கு போட்டிருக்கு. 1.97 லிட்டரு. பெட்ரோல் விலைலாம் இப்போ கம்மியாக இருக்குது. பெட்ரோல் விலை, டீசல் விலை எலெக்ஷன் டைம்னால. அப்பயும் நம்ம சுப்பிரமணியந்து லோ ஃபியல் தான் கட்டலாம். கொஞ்சம் தூரத்தில் காட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு என்ன கதைன்னு தெரில, நான் சொல்லலை, காட்டல பாருங்க. ஆனால் இந்த இண்டிகேஷன் ஏன் எரியுதுன்னு தெரில. இப்போ இன்ஜின் இண்டிகேஷன் எரியுது, இது எரியவே கூடாது. இப்போதான் நானும் கவனிக்கிறேன், இன்ஜின் இண்டிகேஷன் எரியுது. அது என்ன ப்ராப்ளம், என்ன கதைன்னு தெரில. அது போய் பார்த்தாதான் தெரியும். பவர் ஸ்குவாட் என்னன்னு கொஞ்சம் இங்கிட்டு பர்சனல் ஒர்க்காக அலையவும் வந்து பையனை கண்டுக்கிறதே இல்லை. பார்த்துக்கலாம் தான், இன்னைக்கு தான் கொஞ்சம் லீவ் கிடைக்கும், லீவ்லேயே எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்ற யோசனை. ஓகே சார், நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன். ஏதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க பார்க்குறேன். நான் வந்து அடுத்து வந்து டீ ஷாப்பில் நிற்கிறப்போ அந்த சவுண்ட் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். நான் வந்து உங்களால் அப்படியே அதை அப்சர்வ் பண்ண முடியுதான் பாருங்கள். ஓகே சார், நான் வந்து ஸ்டோரூம் கிட்ட போயிட்டு விளாக் கண்டினியூ. டீ குடிச்சாச்சு, இங்கே தான் டீ குடித்தோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல்கிட்ட தான் இருக்கும். ஸோ டீ ஒன்று சாப்பிட்டு போயிடலான்ட்டு டீ சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். போய் நம்பர் பிளேட் வாங்கிட்டு அப்படியே போகிறது தான் வேலை. லேட் வேறு ஆகிப்போச்சு, மணி 11 மணி ஆக போகுது. இன்னும் சர்வீஸ் பண்ணி தந்துடுவாங்களா என்னன்னு தெரில. ஸ்டோரூமில் வேறு சர்வீஸ் பண்ணி தந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கணும். உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா சர்வீஸ் பண்ணி உடனே தந்துடுவாங்கன்னு தெரில, என்னன்னே தெரில, ஐடியாவே இல்லை.
நம்ம போய் நம்பர் பிளேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவ்வளோதான். அதுக்கு அங்கிட்டு ஸ்டோர் ரூம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 to 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு தான் வளைச்சு பிரச்சனையாக வருது. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்காட்டி நான் வந்து ஐகானில் கொடுக்குறேன் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் 800 கிலோமீட்டர்லேயே நான் வந்து இது சர்வீஸ் பண்ணியிருப்பேன். சரி, இது செகண்ட் சர்வீஸ் ஆச்சு கொஞ்சம் ஓட விட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செகண்ட் கிலோமீட்டர் அது முன்னாடி 8500 கிலோமீட்டர் செகண்ட் சர்வீஸு, 7362 கிலோமீட்டர்லேயே செகண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறது, உள்ள ஒரு பிரச்சனை, அதை போய் தனியாக பார்க்கறதுக்கு மொத்தமாக பார்த்துடலாம். இன்ஜின் வாரண்டிலாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதா இருந்தாலும் பார்த்து வந்துடுவாங்க நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே சார், நான் வந்து போய் நம்பர் பிளேட் வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணேன். ஸ்குவாட், அந்த சவுண்டு கேளுங்க. இந்த சவுண்டு தான், இந்த சவுண்டு முதல் வரல. ஆனால் ரேஸ் பண்ணால் ட்ராக்கிங் பண்ணால் இந்த சவுண்டே வராது. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆயில் லெவல் கம்மியாக இருக்கும், அதனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன், மற்றபடி நம்ம வந்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. டீ கடைக்கு வந்துருக்கோம், டீ சாப்பிட்லான்ட்டு. அது அந்த சவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட் வேறு ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அது வந்து ஆயில் வந்து லெவல் குறைஞ்சிருக்கும், அதனால தான் அந்த சவுண்டு கேட்குது. மற்றபடி டைமிங் செயின்லாம் இல்லை, சிம்மு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மு தான் நம்ம. டைமிங் செயின்லாம் இல்லை. இப்போ புதுசாக வர BS6 வந்து எல்லாத்துக்குமே அந்த சவுண்டு வருதுன்ட்டாங்க. சவுண்டு வரதெல்லாம் கரெக்டு தான், நான் அதை கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கண்டிப்பாக வருன்றாங்க. அது என்னன்னு தெரில. சவுண்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணால் அரெஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அரெஸ்ட் பண்ணவும் முடியாதுன்ட்டாங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணால் சரியாயிடும்னு இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளமில் ஓட்டுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பெட்ரோல் ஷூட்ரா, ஆமாம் பெட்ரோல் ஷூட்ரா என்னமோ சொன்னாங்க. ஆயில் ஷூட்ரு, பெட்ரோல் ஷூட்ரு அதெல்லாம் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லியிருக்கு. வேறு என்ன சர்வீஸ், அந்த கட்டிங் ஆயில் அடிக்க வேணாம்னு சொன்னேன். கட்டிங் ஆயில் அடிக்க வேணாம்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, கட்டிங் ஆயில் அடிக்க மட்டும் ஒன்லி பாலிஷ் தான் அப்படின்னாங்க. அது இல்லாமல் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லு. ஆமாம், 100க்கு ஒரு 80 கொடுக்கலாம் இப்போ வரைக்கும். என்ன உள்ளே ஃபோட்டோ தான் எடுக்க வேணான்ட்டாங்க. நான் தமிழுக்கு ஃபோட்டோ கேட்டிருந்தேன், ஃபோட்டோ எடுக்கவே கூடாதுட்டாங்க. உள்ளே அலோடே கிடையாதுட்டாங்க. மொத்தத்துக்கு ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அலோடு இல்லைன்ட்டாங்க. அதனால தான் நான் வேணால் அது இல்லாமல் கஸ்டமர் வந்து இப்போ வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறதுக்கெலாம் தனியாக ரூம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரூமு, நியூஸ் பேப்பரு, டிவி எல்லாமே இருக்குது. ஓகே, குட். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குட்டு, பரவாயில்ல, நல்லா இருக்குது. கரூரோட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இதை தான் டீ சாப்பிட்டு அப்படியே போகலான்ட்டு வந்திருக்கோம். இன்னொரு 1/2 ஹவரில் தந்துடுறேன்னு இருக்காங்க. ஓகே சார், நாம் எல்லாமே வந்து வண்டி எடுக்கிறப்ப வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சர்வீஸ் முடிச்சிட்டோம், ஸ்டோர் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நம்பர் பிளேட் வாங்கிட்டோம். அதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். கோஇன்சிடென்ட் தான் அது, அதே அமைஞ்சது. இதுக்குன்னு யாரும் சொல்லிடாதீங்க, இதுக்குன்னே வாங்கினேன்லாம். அதே அமைஞ்சது. வண்டி ஓகே, சர்வீஸ் பண்ணால் அந்த ஸ்மூத்னஸ் அதெல்லாம் இருக்குது. அந்த சவுண்டும் நான் இன்னும் அதை கேட்டு பார்க்கல. அதுவும் போயிட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு நான் அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இப்போ சர்வீஸ் பண்ணோம்னா ஓட்டினா நல்லா தான் இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டினா மட்டும்தான் இதாக இருக்கும். இப்போ எங்கெல்லாம் பைபாஸில் போகாமல் இந்தலையே போயிட்டுருக்கீங்கன்னா நம்ம வண்டிக்கு செயின் லூப் அடிக்க வேணான்ட்டேன். செயின் லூப் வாங்கணும். என்ன செயின் லூப் வாங்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா,
ராயல் என்ஃபீல்டு செயின் லூப் தான் வாங்க போகிறேன். அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அதனால் ராயல் என்ஃபீல்டு செயின் லூப் மட்டும் வாங்கிட்டு இந்த செயின் லூப் மட்டும்தான் அடிக்கணும். கட்டிங் ஆயில் அடிக்க வேணான்ட்டேன். மற்றபடி பிரேக் எல்லாமே வந்து பக்காவாக வச்சுட்டாங்க. மொத்தம் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் வந்து எகிரிடுச்சு பில்லு இந்த வாட்டி. சரியான பில்லு. அது என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். பில்லு 2000க்கு மேலே வந்துருச்சு கண்டிப்பாக. 2210 நினைக்கிறேன். ஆமாம் 2210 வந்துருச்சு. ஏன் இவ்வளோ போனாட்டி கம்மியாக இருந்துச்சு 1000, இந்த வாட்டி வந்திருக்கும். எப்படின்னா ஃப்ளஷ்ஷு, இன்ஜின் ஃப்ளஷ்ஷு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு ஃப்ளஷ்ஷு, அப்புறம் வந்து ஃபியூயல் பெட்ரோல் ஃப்ளஷ்ஷு, பெட்ரோல் டேங்க் ஃப்ளஷ்ஷு, அது மாதிரி 3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுக்கும் நான் வந்து லூப்பும் பண்ண வேண்டான்ட்டேன். லூப் பண்ணியிருந்தா 2500 வந்திருக்கும். நான் லூப்புமே பண்ண வேணான்ட்டேன். ஓகே, வண்டி இப்போ நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. எல்லாம் அடிச்சு தந்துடுறாங்க. பிரேக்லேருந்து எல்லாமே கரெக்டாக தான் நிற்கிது. அந்த கியர் ஷிஃப்டிங்லேயே தெரியுது எல்லாமே. கியர் ஷிஃப்டிங் அப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது. அது ஃபீல் ஆகுது ஆயில் மாற்றினாங்கன்னு. மற்றபடி உள்ள வீடியோ எடுக்க சொல்லியிருப்பேன் நான். உள்ள வீடியோ எடுக்க மற்றபடிலாம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே. கஸ்டமர் நல்லா மதிக்கிறாங்க. குட்டு சர்வீஸ், குட்டு சொல்லலாம். நல்லாவே பார்த்துக்கிறாங்க கஸ்டமர். தனியாக ரூம் கொடுத்து நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து. எத்தனை ஸ்டோர் ரூம் இப்படி பார்ப்பாங்கன்னு தெரில. நான் கரூர் ஒரு ஷோம் போயிருக்கேன். அங்கே அந்தளவுக்கு இல்லை. சர்வீஸ் பார்த்து வாங்க அப்படின்ட்டாங்க. இங்கே பரவாயில்ல, ஓகே. நான் அந்த நாய்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அரெஸ்ட் ஆகிருக்க மாதிரி தான் தெரியுது. நான் என்ன அதை கேட்கல, அதே கேட்கணும். வீட்டுக்கு போயிட்டு தான் அதையும் கேட்டுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து அந்த பில்லு முடிஞ்சால் பில்லு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அந்த இன்ஜின் ஃப்ளஷ்ஷு, ஆயில் ஃபில்ட்ரு ஃப்ளஷ்ஷெல்லாம் அதெல்லாம் நானே சொன்னேன். எப்படி நானே சொன்னேன்னா அவங்க கேட்டாங்க, எல்லா வண்டிக்கும் மாற்றுவோம் கண்டிப்பாக செகண்ட் சர்வீஸ்லன்னாங்க. அதனால் எதுக்கு நம்ம மாற்றாமல் விடணும், வண்டி தான் நமக்கு மெயின். ஏன்னா வாங்கிட்டு சங்கிலி வாங்காமல் விடணுமான்ட்டு நீங்கள் மாற்றுங்க அப்படின்ட்டேன். இன்னும் அடுத்து எப்போ சர்வீஸ்னால் 3 மாதம் கொடுத்துருக்காங்க டைம். 7500 கிலோமீட்டர் ஓடணுமா. 7500 பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து அதில் தான் மெயின் விஷயம். அவர் சொன்னது என்னன்னா 7500 சொல்லுவாங்க ஸ்டோர் ரூமில், நீங்கள் 5000 கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஸ்டோர் ரூமில் வேலை பார்க்குறவர் நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணார். நீங்கள் 5000 கொண்டு வந்துட்டீங்கன்னா நமக்கு தான் நல்லது. வண்டிக்கு 5000 நமக்குலாம் வண்டி உள்ளே வந்து ஆயில் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். 7500 ஓட விடாதீங்க அப்படின்ட்டாங்க. நம்ம அடுத்து 5000 கொண்டு வந்துடுவோம். நம்ம பையன் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போ கரெக்டாக எங்கனக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கடைவீதிக்குள்ளே தான் இருக்கும். இந்த வழியாக தான் போய் போனோம், வாணிங் லாஸ் போய் போனோம். ஓகே ஸ்கொயர், நான் வந்து ராயல் என்ஃபீல்ட் ஸ்டோர் ரூம் போயிட்டு நான் லூப் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கொயர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்லேருந்து ராயல் என்ஃபீல்ட் ஸ்டோர் ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. லூப் வந்து இல்லைன்ட்டாங்க, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்ருக்கேன். இல்லாட்டி இந்த ஒரு வாட்டி கூட மோட்டோவில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து ராயல் என்ஃபீல்ட் லூப் வாங்கி வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். மோட்டோல் தான் யூஸ் பண்ணேன். நம்ம செயின் கிளீனிங் வீடியோ பார்த்துன்னு தான் தெரிஞ்சிருக்கோம். அதில் மோட்டோல் தான் யூஸ் பண்ணேன். மோட்டோல் கூட இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் ராயல் என்ஃபீல்டு லூப் ஆர்டர் கூட போட்டலாம் ஆன்லைனில். ஆமாம் ஸ்பாட். இல்லாட்டி இது வந்து பெரும் எப்படி சொல்கிறதுனா, அது மோட்டோல் நல்லா தான் இருக்குது. மோட்டோல்லாம் நல்லா இருக்குது. அது எப்படி செயினை தவிர எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போதைக்கு ரிம்மில் பட்டு ரிம்மு டேமேஜ் ஆகிடும். அதுக்கோசரம் தான் நான் வந்து ராயல் என்ஃபீல்ட்னால் அது ஒரு கம்மு மாதிரி ஒரு க்ளூ மாதிரி வருது. அப்போதைக்கு நம்ம வந்து செயினில் மட்டும்தான் படும். அதனால தான் ராயல் என்ஃபீல்டு வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. ஓகே ஸ்பார், அதனால் நான் போய் மோட்டோல் லூப் வாங்கிட்டு வண்டிக்கு லூப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டியில் எல்லாமே முடிஞ்சிச்சு. செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு இதோட.
நான் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே கரெக்டாக நான் சொல்கிறேன். ஓகே ஸ்குவாட், வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோம்னா உங்களுக்கு நம்பர் பிளேட்டில் ஒன்று காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு காட்டுறேன். அதை பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? உடனே நீங்கள் நம்பர் பிளேட் நான் கொடுத்து வாங்கினேன்னு நினைக்காதீங்க. ஃபேன்சி நம்பரு, இது ஃபேன்சி நம்பர் கிடையாது. இது வந்து எனக்கு தானாக அமைஞ்ச நம்பர் தான். இது நான் ஒன்றும் கொடுக்கல. இது யார் நம்பர்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன் என் வீடியோவில். இது வந்து டிடிஎஃப் வந்து வாங்கினார் அய்யப்பர். இது அயோப்சாக்கா இல்லை, அயோப்சாக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். Z900 வாங்கினாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், Z900 வாங்கின நம்பர் இது. டிடிஎஃப் அந்த 771. இது நமக்கு தானாகவே அமைஞ்சிச்சு, நான் வாங்கலை. திருப்பி வீடியோவில் சொல்லிடுறேன், நான் தானாக அமைஞ்சதான், நான் வாங்கலை. இப்போ வந்து 2வது டேக் எடுத்துகிட்டு இருக்கேன். மோட்டேக்கு உட்காந்து எடுத்தேன், வாய்ஸ் வந்து கேப்சர் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்லுக்கு சொல்லியிருந்தோம். மொத்தம் அதில் ஏன் பில்லு அவ்வளோ ரேட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஃப்ளஷ்ஷு, ஆயில் ஃப்ளஷ்ஷு, அடுத்து இன்ஜின் ஃபில்ட்ரு ஃப்ளஷ்ஷுன்னு மொத்தம் 3 இது மாற்றிருக்காங்க. 250, 210, 130. அதனால தான் நமக்கு இவ்வளோ ரேட் வந்துச்சு. இல்லாட்டி 1200லேயே முடிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, கேட்டால் மட்டும் மாற்றணும்னா மாற்றுங்க. நான் எதுக்கு மாற்றினேன்னா, ஏற்கனவே இன்ஜினில் சவுண்டு வந்தது, மனசே விட்டுட்டேன். அதனால தான் சரி நம்ம எல்லாமே இப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணோம். இப்போ எனக்கு அந்த சவுண்டு அரெஸ்ட் ஆகிருக்கு. நான் அடுத்து வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அரெஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்தால் நான் வந்து வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஸ்குவாட், நான் இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சொன்னே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பட் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.